ஹலோ விவர்ஸ், நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் என்னடா இது வாழ்க்கை கடுப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஆனால் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தையே திருப்பி போட்டுடலாம். எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தர் அவரோட வைஃபை கொண்டுட்டாரு அப்படின்ற ஒரு பொய்யான திருப்பினால ஜெயிலில் மாட்டிக்கிறாரு. ஆனால் அங்கே கைதி அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி தனக்குன்னு ஒரு பேரை பதிக்கிறாரு. இந்த படத்தில் மற்றவங்க கூட இருக்கக்கூடிய நட்பு, அன்பு, எல்லாருக்கும் நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்துல 2 பேர் முக்கியமானவங்க, ரெட் அண்ட் ஆண்டி இருப்பாங்க. ரெட் அப்படின்றவர் 40 வருஷமா சின்ன வயசுல ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயில இருக்காரு. ஆண்டி ஒரு பேங்க்ல வேலை செஞ்சிருப்பாரு. ஆனா ஒரு பொய்யான திருப்பினால ஜெயில இருப்பாரு. ஆண்டி யார்கிட்டயும் பேசாம தானாச்சு தன்னோட வேலையாச்சு அப்படின்னு இருக்காரு. ஆனா கொஞ்ச நாள் ரெட் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சீக்கிரமாவே நல்ல நண்பர்கள் ஆகுறாங்க. ஆண்டி முன்னாடி பேங்க்ல வேலை செஞ்சதுனால டாக்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் ஜெயில் ஆபீசர்ஸ் எல்லாருமே டாக்ஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டி போயிட்டு எப்படி பண்ண டாக்ஸ் கட்டாம நம்ம பணத்தை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தானே நீங்க எனக்கு பணம் தர தேவையில்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பீர் மட்டும் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி ஒத்துக்கிட்டு அந்த ஆபீசர் எல்லாருக்கும் பீர் வாங்கி தராரு. அவரோட ஃப்ரெண்ட் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இவரும் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவர் நல்லா படிச்சிருக்காரு, அவருக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜெயில ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரி நீ வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டுறாங்க. லைப்ரரியை பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஆனா அதுக்கான ஃபண்ட் எதுவுமே கிடையாது. அந்த லைப்ரரியை பெருசு பண்ண யாருக்கு லெட்டர் எழுதி போடணுமோ வாரம் அவங்களுக்கு கண்டினியூஸா லெட்டர் எழுதி போட்டுக்கிட்டே இருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. வேறொரு பக்கம் முதல்ல ஜெயில் ஆபீசர்ஸ்க்கு டாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஜெயில் வார்டன்ல இருந்து வேற ஜெயில இருந்து இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட வந்து கருப்பு பணத்தை வெள்ளையா எப்படி மாத்துறது, டாக்ஸ்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்டுட்டு போவாங்க. இவர் லைப்ரரியை பெருசு பண்ண கேட்டு எழுதி போட்ட லெட்டர்ல கவர்மெண்ட் சேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துல இருந்து ஃபண்ட் வர ஆரம்பிக்கும். இவங்களும் நினைச்ச மாதிரி லைப்ரரியை பெருசா பண்ணிடுவாங்க. அப்ப இன்னொரு பையன் ஜெயிலுக்கு வருவான். ஏதோ ஒரு சின்ன தப்பை பண்ணிட்டு அவன் ஆண்டியை பார்த்துட்டு நல்லா துருத்துருன்னு பேசிட்டு இருப்பான். அவன் கிட்ட படிப்பை சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆண்டி எல்லாருமே படிப்பை சொல்லி கொடுக்கவும் ஆரம்பிச்சான். அந்த பையன் மூலியமா இவரோட வைஃபை வேறொருத்தன் தான் கொன்னா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். ஆண்டி ஆரம்பத்துல ஆதாரம் எதுவும் கிடைக்கல அப்படின்றதுக்காக ஜெயிலுக்கு வந்துருவாரு. ஆனா இந்த பையன் சொன்னதை வச்சு அந்த ஜெயில இருந்த ஆபீசர் கிட்ட போய் கேட்பாரு. ஆனா அவன் இதெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்கும். என்னதான் நடந்தாலும் மனசுல தைரியம், நம்பிக்கை, திறமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. அடுத்த நாள் வழங்க போல அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. அப்போ எல்லாருமே வெளில வருவாங்க. ஆனா ஆண்டி மட்டும் வெளில வரவே மாட்டாரு. போய் பார்த்தா உள்ளார ஆளே இருக்க மாட்டாரு. எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா பூட்டின கதவு பூட்டின மாதிரியே இருக்கும். எப்படிடா தப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கும். அவரோட ரூம்ல நடிக்கையோட படம் ஒன்று இருக்கும். அந்த படத்துக்கு பின்னாடி பெருசா ஒரு ஓட்டையை போட்டு தப்பிச்சிருப்பாரு. இந்த ஜெயில டெய்லியுமே செக்அப் நடக்கும். ஆனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சின்ன சுத்தியை வச்சு 20 வருஷமா இதை பண்ணிருப்பாரு. வெளியில போயிட்டு அவர்கிட்ட இருந்த அந்த ஆபீசர்ஸோட ஆதாரத்தை ரிப்போர்ட்டருக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த விஷயங்கள் வெளியில வர எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆண்டி கருப்பு பணத்தை 3வது ஒரு பேர்ல போட்டு வச்சிருப்பாரு. வெளில வந்த ஆண்டி அந்த பணத்தை தூக்கிட்டு கடலோரமா வாழ போயிடுவாரு. அவருடைய நண்பருக்கு ஆண்டி போனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம கூடவே இருந்த ஒருத்தன் போயிட்டானே, நாம இன்னும் இங்கே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு வருத்தமா இருக்கும். ஆனா அவருக்கும் பெயில் கிடைக்கும். 40 வருஷம் ஜெயில இருந்தவர் வெளியில போயிட்டு என்னடா பண்றது, வாழ்றதா சாவறதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவர் சொன்ன இடத்துக்கு அவர் போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு டப்பாக்குள்ள காசு, அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் இருக்கும். அதுல நீங்க நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க, உங்களை மாதிரி ஒரு நண்பர் எனக்கு தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். உடனே எதுவுமே யோசிக்காம அங்க போயிட்டு 2 பேருமே சேர்ந்துருவாங்க. இந்த படம் 2 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். ஆனா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தோட பேரு தி ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன்.